இது மக்களின் கேள்விக்கான நேரம். ஐயா, என்னோட பேர் சுரேஷ். நான் பட்டுக்கோட்டையில வந்திருக்கேன். ஐயா, நம்மளோட ஐபிசி ஸ்ட்ரிக்டா இல்லாம பிளெக்சிபிளா இருக்கிறதான் கிரைம் ரேட்ஸ் அதிகமா நடக்கிறது காரணமா? நிச்சயமாக காரணம் என்று சொன்னேன் நான். ஏனென்றால் இந்த சட்டம் 1860 மெக்காலே வெளிநாட்டுக்காரன் இந்தியாவுக்காக எழுதிட்டு அவனுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னாலும் கூட இவர்களை தண்டிப்பது மட்டும்தான் அவனுடைய கொள்கையாக இருந்திருக்கிறது. இவர்களை சீர்திருத்த வேண்டும் அல்லது இந்த குற்றங்களை பெருகாமல் இருப்பதற்கு என்ன சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அவன் சிந்திக்கவில்லை என்பதுதானே நம்முடைய அடிமை இந்தியாவில் இருந்த சட்டத்தை ஏன் சுதந்திர இந்தியாவில அப்படியே கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் கொஞ்சமா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இட் நீட்ஸ் ரியலி டோட்டல் எவல்யூஷன். அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அமெண்ட்மெண்ட் தான் நம்ம கொண்டு வரோம். அதில் சட்ட சீர்திருத்தம் தான் கொண்டு வரப்படுகிறது. 2013 கூட ஒரு சட்ட சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனா முழுமையாக அது மாற்ற வேண்டிய ஒரு அவசியம், அது தனக்கே ஒரு சுய அலசல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை மாற்றும் பொழுது மட்டும்தான் இந்தியாவுக்கு என்று இந்திய மக்களுக்காக வேண்டி அவர்களின் சுகாதார சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சட்டம் மாறினால் மட்டும்தான், கடுமையான தண்டனை இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் குற்றங்களும் குறைவதற்கு மிக முக்கிய காரணமாகும். எனவே பிளெக்சிபிளா இருக்குன்னு சொல்றதை விட நமக்கு ஏத்தாப்புல, நம்ம நாட்டுக்கு ஏத்தாப்புல இன்னும் சட்டம் நாமே செய்து கொள்ளவில்லை, இந்திய தண்டனை சட்டத்தை நாமே செய்து கொள்ளவில்லை என்பதுதான் இதனுடைய உண்மையான காரணம். வணக்கம், என் பேர் சஞ்சய். நான் பிடிசில இருந்து வரேன். ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஐயா வணக்கம். ஐயா, சட்ட படிப்பு படிக்கிறவங்க தான் இப்ப சட்டத்துக்கு முரணான காரியத்தை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம் நாட்டிற்கு எதுக்கு சட்டம், அரசியல்வாதிங்க, அரசாங்கம் எல்லாம்? சட்டம் என்பது மனிதனை சரிப்படுத்துவதற்காக இயற்றப்படுகிற ஒன்று. சட்டத்தால் மட்டுமே ஒரு மனிதன் சரியாகிவிட முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நான் ஆடையின்றி வெளியே போனால் சட்டப்படி குற்றம். அதற்காக நான் ஆடை உடுத்துகிறேன்? அதற்காக அல்ல. நான் இந்த சமூகத்தில் ஒரு மனிதன், நான் இந்த சமூகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு நிர்ணயிப்பு இருக்கிறது. அதுக்காகத்தான் நான் போறேன். இல்லைன்னு சொன்னா சட்டம் என்ன தண்டிச்சிடும், அதுக்காக நான் அப்படி போகல. அது போல இந்த சட்டங்கள் எல்லாமே எதற்காக என்று சொன்னால் கொஞ்சம் நெறிப்படுத்துவதற்காகத்தான். ஆனால் நீ செய், நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிற ஏற்பாடு என்பது இங்கே இருக்கிறது. உதாரணத்திற்கு சொன்னால், ஒரு அரசியல் சார்ந்து இருந்தாலோ அல்லது சில பேரை அண்டி இருந்தாலோ நீங்கள் ஒரு குற்றம் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள். இது செயற்கையான ஏற்பாடு. ஒரு மனிதன் சும்மா இருந்தால் கூட, மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை சும்மா விடாது என்பதை போல, இவன் குற்றம் செய்ய வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட சில பேர் தன்னுடைய சுயநலத்திற்காக சில மாஃபியா கும்பல்களை உருவாக்குவது, அல்லது நீங்க போய் எனக்கு வரி வசூல் பண்ணி கொடுங்க, கந்து வெட்டி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. இன்னும் சொல்ல போனால் இந்த குற்றங்களை தூண்டுவதே யார் என்று சொன்னால் கொஞ்சம் வசதி படைத்தவர்களும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாதவர்களும் தான். இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற யாரும் இப்படிப்பட்ட குற்றங்களை அவர்கள் தூண்டுவதில்லை. ஆகவே நாம் சொல்லுகிறோம், சட்டம் அல்ல பிரச்சனை. ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆளுகின்றவர்களும் அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களும் மிக துல்லியமாக கணித்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது. அது எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஒரு மனிதன் நான் இந்த சமூகத்தின் அங்கம், ஒவ்வொரு மனிதனும் என்னை போன்றவன் என்று ஒரு சமமான சிந்தனையும், நான் அவனை சுரண்டக்கூடாது, நான் அவனுடைய உழைப்பில் நான் வாழக்கூடாது, நான் என்னுடைய உழைப்பில் வாழ வேண்டும், நான் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் என்கிற எண்ணம் என்றைக்கு மனிதனுக்கு வருகிறதோ அந்த சமூகம் தான் சரியாக இருக்கும். சட்டத்தின் மூலமாக ஒரு சமூகத்தை நிச்சயமாக நேர்மையாக வைத்துக் கொள்ள முடியாது. ஐயா வணக்கம், என் பேர் ராஜசேகர். நான் சென்னையிலிருந்து வரேன். நம்ம நாட்டு கல்விமுறை சரியா இல்லாதனால்தான் அதிக தவறுகள் நடக்க காரணமா? இல்ல சரியான, அதாவது இந்த கல்வின்றது வந்திருக்க தம்பிகள் தங்கைகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு, ஒரு காலத்துல ஐயா ராஜாஜி குலக்கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தாரு. துணி துவைக்கிறவங்க துணி தான் துவைக்கணும், முடி வெட்டுறவங்க முடிதான் வெட்டணும், அது மாதிரி குலக்கல்வியை அதை மாத்தி கல்வி கண்ணை திறந்தவர், கல்வியாளராக வரணும் கொண்டு வந்தவர் யாருனாக்கா பச்சை தமிழர் காமராஜர் ஐயா தான். அதை முதல்ல நீ தெளிவாக்கிறேன், காமராஜர் ஐயா தான் உண்மை. கல்வியில இன்னைக்கு என்ன நடக்குதுனாக்கா, தனியார் கல்லூரியில தனியார் பள்ளிக்கூடங்கள்ல எல்லா வசதிகளும் இருக்கின்றது. நான் காலையில கூட அந்த அம்பேத்கர் கல்லூரியில 2 நாளைக்கு முன்னாடி ஏப்பா அந்த மாதிரி பஸ் எல்லாம் உடச்சிக்கல என்ன நடந்து சொல்லிட்டு பொது உடைமை கட்சியை சேர்ந்த அந்த மாணவர் சங்க செக்ரட்டரியே காலையில கேட்டேன். என் வீட்டு பக்கத்தில் இருக்காரு. ஐயா ஒன்னும் இல்லையா, எங்க அம்பேத்கர் கல்லூரியில அடிப்படை வசதியே இல்ல, கழிவு நீர் போற வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, அந்த பணத்தை அவங்க கட்ட மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. அரசு கல்லூரி கூட இப்படிதான் இருக்கு, தனியார் கல்லூரியில அந்த வசதி இருக்கு. இப்ப ஆண்டுக்கு ஒரு தடவை அந்த பஸ் டைம் நடத்துவோம்,
அப்படி நடத்துறது எங்களுக்கு ரூட்டு இல்ல. நாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி போகும்போது அந்த கல்லூரிக்காரங்க சண்டைக்கு வராங்க. இதுதான் நடந்தது. இந்த நிலம் மாறணும்னாக்கா அரசு கல்லூரிகள்ல அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்தோம்னா மாணவர்கள் வழி தவறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, கல்வி தரமான கல்வி வரணும். ஆனா திருப்பி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆசிரியர்களும் சட்டக்கல்லூரி பேராசிரியர் உட்பட கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள், தாய் தந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க அனுப்புறேன், நீ எப்படி இருக்கணுங்கிறத பக்குவப்படுத்தி பாடம் நடத்தணுங்கிறது என்னுடைய கருத்து. சார், என் பேர் பானு. நான் நந்தத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். சார் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். பாலியல் பலாத்காரத்துக்கு பெண்களோட ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மை சார்? நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு தான் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது அவளுடைய உரிமை. அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு அவளுக்கு சட்டம் ஆல்ரெடி இடம் கொடுத்திருக்கு. அதனால பாலியல் வன்முறைக்கு ட்ரெஸ் மாத்திரம் தான் ஒரு முக்கிய காரணமா என்று சொன்னால் இல்லை. ஒரு நண்பர் சொன்ன மாதிரி கேள்வியில வக்ரம் காரணமாக, உடை இல்ல உள்ளம் தான் பெருசு. சோ அந்த வக்கிரமான சூழலை கொண்ட ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த பாலியல் வன்முறைக்கு போவான். அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. எக்கனாமிக்ஸ் தான் மெயின் ரீசனா இருக்கு. உடைப்பட்ட குடும்பம், தாய் பரத்தையாக இருக்கிறார், தந்தை இவனை ஒழுங்கீனமாக வளர்க்கிறார், அல்லது இவனை வீட்டில இருந்து துரத்தி விட்டு விடுகிறார், அல்லது அவனுக்கு பொருளாதாரம் இல்லை, உணவு இல்லை. யாரோ ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஏதாவது செய்து உங்களை நான் பெரிய இருட்டு உனக்கு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கிறது, பெரிய சுகத்தை கொடுக்கிறதுன்னு யாராவது அந்த மாதிரி கொள்ளை இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சு அவனுக்கு நிறைய பணம் கொடுக்கும் பொழுது அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பொண்ணு போறா, அவ பின்னாடி போயிட்டு அவளை பாலியல் வன்முறை செய்யலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு உருவாகலாம். அது காரணம் என்னவென்னா கல்வி மட்டும் அல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் தான். அந்த முக்கிய காரணிகள் அந்த அவங்களுடைய படிப்பு மட்டும் அல்லாமல் ஒழுங்கும் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுன்றது அர்த்தம். அதனால டிரெஸ் கோடு இண்டிவிஜுவலுடைய இன்ட்ரெஸ்ட் தான். அது இண்டிவிஜுவலுடைய ரைட், தனிப்பட்ட மனிதனின் அடிப்படை உரிமை என்றே நான் சொல்கிறேன். ஆனா என்ன, நாம் நம்முடைய உடைகள் மூலமாக நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறது, அதாவது நீ நாட் டு பி சோ அப்சீன், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்தில் நாம் பார்த்து மற்றவர்களால் ஈர்க்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு எண்ணம் இல்லாத பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. ஆண்கள் மத்தியில பெண்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஜீன்ஸ் போடுறதுனாலதான் பாலியல் பலாத்காரம் நடக்குது, சாரி கட்டுறதுனாலயோ சுடிதார் போடுற பொண்ணுங்களை நாங்கெல்லாம் அப்படி எல்லாம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் அப்போ சாரி போட்ட பொண்ணுகள் எல்லாம் கற்பழிக்கிறதே கிடையாதா? ஜீன் போட்ட பொண்ணுங்களை மட்டும் தான் பார்த்து கற்பழிக்கிறாங்களா? தவறான வாதமாக இருக்கிறது. அதாவது எமன் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், யார் இதை சொல்லி இருந்தாலும் அவர் தவறானவராக, நல்ல கண்ணோட்டம் இல்லாதவராகத்தான் இருக்க முடியும். அதாவது உடைக்கும் தனி மனிதனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு வன்முறை என்பது, இது லாம்ப்ரோஸ் என்று ஒரு பெரிய பேரறிஞர் சொல்லியிருக்கார். ஒரு மனிதன் ஜீன்ஸ் மூலமாக உருவாகிறான், தாய் தந்தையர் மூலமாக பரம்பரையாக சகோதரர் சொன்ன மாதிரி சீர்மரபினராக வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களின் முக வெட்டே வேறு மாதிரி இருக்கும், அவர்களின் மூளை அமைப்பு வேறு மாதிரி இருக்கும், அவர்களின் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். கை ரொம்ப நீண்டு இருக்கும், காது ரொம்ப பெருசா இருக்கும், தாடை ரொம்ப பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஆட்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி வன்முறைகளும் வக்கிரங்களும் செய்வது மட்டுமே அவர்களின் வேலையாக இருக்கும். அவங்ககிட்ட நிறைய பொருள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் சமூகத்தில் வாழ மாட்டான். அடிச்சு துன்புறுத்தி ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டு திரும்ப எல்லா பொருளையும் எடுத்துட்டு அவன் மலை மேல போயிட்டு ஒதுங்கி கொள்வான். இது வக்ரம் தான் காரணம். எனவே அந்த வக்ரம் கொஞ்சம் கொஞ்சமா மலையிலிருந்து இறங்கி சமூகத்திற்கு வந்திருக்கிறது. அதற்கான சரியான பாடம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அல்லது ஒருங்கிணைந்த அல்லது மரபு சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த ஒரு கல்வி இருந்தது. நான் நினைக்கிறேன் ஒழுக்கம் சார்ந்த கல்வி மட்டுமே ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும். எனவே இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்டோ அல்லது சுடிதாரோ இதற்கான காரணம் என்றால் என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்பதுதான். ஐயா சொன்ன ஊழலை லஞ்சத்தை ஒழிக்க கடுமையான சட்டங்கள் இருக்குது, ஆனால் நம்ம ஒழிக்க முடியல. இதுக்கு காரணம் யாரு சட்டத்தை வச்சு இந்த ஊழல் இந்த லஞ்ச செயல்களை ஒழிக்கணுமோ அவங்களே இந்த குற்றச்சாட்டுகளில் இந்த குற்றங்களை செய்வது கூட ஒரு காரணமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். எல்லா துறைகளிலும் இது பெருகி போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா விளையாட்டு, இப்ப மட்டைப்பந்துல விளையாடுகிற விளையாட்டு வீரர்கள் ஏலம் எடுக்கப்படுறாங்க. இதுவே ஒரு பெரிய கேவலமா இருக்குது. ஒரு ஆடு மாடை சந்தையில ஏலம் எடுத்த மாதிரி
ஏலம் எடுக்கப்படுகிற ஒரு அவலம் வருது. அப்ப அதுல யாரு அதிகமா விலை போறாங்கன்னு பாக்குற ஒரு கொடுமை இந்த தேசத்துல நடக்குது. அதுக்கு பிறகு அவர்கள் இந்த சூதாட்டத்துல ஈடுபட்டுட்டாங்க அப்படிங்கறது நடக்குது. இப்ப இங்க சமீபத்துல ஒரு காவல்துறை அதிகாரியே அந்த விளையாட்டுல ஊழல்ல சிக்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப யார் யாரெல்லாம் இந்த குற்றச்செயல்களை தடுத்து இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தி நடத்தி செல்ல வேண்டுமோ அவங்களே இது போல குற்றச்செயல்களில் ஈடுபட்டா இதை எப்படி சரி செய்யறது, யாரு சரி செய்யறது? ஒரு நல்ல ஒரு விவாதம். நீங்க எண்ணற்ற பாலியல் படுகொலை காவல் நிலையங்களுக்குள்ளே நடக்குது, நம்ம பாக்குறோம். நீங்க இப்ப சட்டசபைக்குள்ளேயே பாலியல் காட்சிகளை வைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பாக்குறத நம்ம பாக்குறோம். இப்ப இதையெல்லாம் எங்க எப்படி சரி செய்யறது நீங்க சொல்லுங்க. அது இங்க நம்முடைய இந்திய சமூகத்தில் இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னா, யார் சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமோ அவர்கள் சட்டத்தை மீறுகிறார்கள் அல்லது மதிப்பதில்லை. அவர்கள் தான் சட்டப்படியாக குற்றங்கள் செய்கிறார்கள். சட்டத்தை அவர்கள் தான் குற்றங்களை செய்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் என்பதால் சட்டத்தில் எவ்வளவு ஓட்டைகள் இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து அந்த சட்டத்துக்குள் புகுந்து கொள்வதற்கு அவர்கள் பெருமுயற்சி செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த சட்ட பாதுகாப்பு என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு அதற்குள்ளே போகிறார்கள். ஒன்று. மற்றொன்று, இந்த படிப்பு அல்லது ஒரு சட்டம் அல்லது ஒரு பதவி இது மட்டுமே ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்கும் சமூகம் சார்ந்த சிந்தனை இருக்க வேண்டும். அருமை. இந்த சமூகம், பாரதியார் சொன்னதை போல, நான் இருக்கும் நாடு நமதென்று அறிவோம். இந்த நாடு நம்முடையது, இந்த மக்கள் நம்முடைய மக்கள், நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் இந்த மக்களுக்காக என்கிற சிந்தனை இருந்தால்தான் ஒரு தனி மனிதன் மிகச் சரியாக இருப்பான். இந்த சட்டங்கள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால், ஒரு தனி மனிதன் எங்காவது சற்று வழுக்கினால் அவனை நேராக நிமிர்த்தி வைப்பதற்கு தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மனிதன் இல்லவே இல்லை. அதைத்தான் சொல்வார்கள், நான் ஆடை இல்லாமல் போனால் அது சட்டப்படி குற்றம், அப்சினிட்டி. அந்த குற்றம் வந்துவிடுமே என்பதற்காகவா நான் ஆடை உடுத்துகிறேன்? இல்லை. ஆடை உடுத்துவது என்பது மனித நாகரிகம், பண்பாடு. அதற்காக உடுத்துகிறோம். இங்க என்னென்ன தலைகீழா நிக்குது என்னன்னு சொன்னா, சட்டம் இயற்றுகிறவர்களே சட்டத்தை மீறுபவர்களாக இருக்கிறார்கள். சட்டம் இயற்றுகிறவர்கள் இந்த சட்டத்தின் ஓட்டைகள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை மிக நுணுக்கமாக தெரிந்து கொண்டு அதற்குள் புகுந்து விளையாடுகிறார்கள். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் ஒரு நல்ல சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். இதற்கு மாறாக இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த சட்டத்தை இயற்றுகின்ற, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே என்னன்னா, சட்டமன்றத்துக்குள்ளேயே ஒருவர் ஆபாச படம் பார்க்கிறார். நாம் பார்த்தோம். என்னன்னு சொன்னா, ஏன் அவருக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, உள்ளே வெளியே என்பதை போல ஒரு மனிதனுக்கு உள்ளே ஒன்று இருக்கிறது, அவன் வெளியே ஒருவனாக இருக்கிறான். இந்த உள்ளே வெளியே என்கிற விஷயம் எங்கிருந்து வருது என்று சொன்னால், அவனுடைய கல்வியிலிருந்தே அது தொடங்குகிறது. ஒரு விழுமிய கல்வி இல்லை, இந்த சமூகத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன என்கிற உணர்வு இல்லை. மாறாக அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு, பணபலத்தை பயன்படுத்திக் கொண்டு, படைபலத்தை பயன்படுத்திக் கொண்டு எங்காவது பதவியை அடைவது, அந்த பதவியின் சுகத்தை அனுபவிப்பது, அடுத்த மனிதர்களை பற்றி, இந்த சமூகத்தை பற்றி அக்கறை கொள்வதில்லை என்கிற அந்த குறுகிய மனப்பான்மை மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. இந்த குறுகிய மனப்பான்மை விட்டு நாம் வாழும் இந்த நாடு நமதென்று அறிவோம் சொல்லி பாரதியார் சொன்னார் இல்லைங்களா, நமதென்று அறிவோம் என்று. இந்த நாடு நம்முடையது, இந்த மக்கள் நம்முடைய மக்கள், நம்முடைய சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பரந்த சிந்தனை வந்தாலொழிய இவர்களை எல்லாம் அவ்வளவு எளிதாக திருத்த முடியாது என்பது அவருடைய கருத்து. நன்றி ஐயா. பாக்கியம் ஐயாட்ட நான் கேட்க விரும்புறேன். எல்லா குற்றச்செயல்களுக்குமே கையூட்டு, லஞ்சமாக பெறுகிற பணம், ஊழல் செய்கிற பணம், இவர் 10 லட்சம் தர்றேன் இவரை கொலை செய்திரு என்று கொடுக்கிற பணம், மதுக்கடைகள்ல மது விற்பனைக்கு வாங்கி குடிக்க வாங்க அதுக்கு கொடுக்கிற பணம், எல்லா இந்த குற்றச்செயல்களுக்கும் பணம் தான் கொடுத்து செய்யப்படுது. ஆனால் இந்த பணத்தில் இந்த செயல்களுக்கெல்லாம் எதிராக தேசப்பிதா மகாத்மா காந்தியின் படம் பொறிக்கப்பட்டிருக்கு. இது இந்த தேசம் அவரை மதிக்குதா அவமதிக்குதா? எல்லா குற்றச்செயல்களுக்கும் காசு கொடுத்தா செய்ய சொல்றாங்க. இப்ப வாக்கை பறிக்கிறது கூட பணம் கொடுக்குறான். அப்ப அது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பணம் தான் துணை நிக்குது. அதுல தேசப்பிதா காந்தியின் படம் இருக்குது. அவரை மதிக்கணும்னா பணத்துல அவர் படத்தையே அச்சிட்டு கௌரவப்படுத்துறதா நினைக்கிறாங்க. இது மதிப்பா அவமதிப்பா? நான் நினைக்கிறது,
மனத்தில் இடம் கொடுத்துட்டு இந்த தேசத்து மக்கள் பணத்திலிருந்து அவரை விடுதலை செஞ்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வகையில நீங்க சொல்றது நியாயமானது. அவருடைய படத்தை போட்ட அளவுக்கு அவருடைய அந்த கருத்துக்களை, அவருடைய சிந்தனைகளை மக்களுடைய மனத்தில் கொண்டு சேர்க்கவில்லை. அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே அதை மீறுகிறார்கள். மீறுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றச் செயல்களை பாதுகாப்பதற்கு தான் காந்தியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி பல பேர் இன்றைக்கு படங்களை பயன்படுத்திக் கொண்டு கடந்த காலத்தில் எளிமையாக, நேர்மையாக, தியாகம் செய்து வாழ்ந்த தலைவர்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கு இவர்கள் குற்றச் செயல்களாக ஈடு செய்கிறார்கள். இப்போ பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி நீங்க யார் சட்டம் இயற்றுகிறார்களோ அவர்கள் தான் தவறுகளை செய்கிறார்கள், தவறுகளிலிருந்து வெளியே வருகிறார்கள், சாதாரண மக்கள் இல்ல. நீங்க உதாரணமா ஒரு 5000 டன் அரிசி ரயில்ல கடத்தப்படுகிறது, ஒரு கப்பல்ல ஒரு 2000 டன் நிலக்கரி கடத்தப்படுகிறது, ஏற்றப்படுகிறது இல்ல, கடத்தப்படுகிறது. இதெல்லாம் ஒரு சாதாரண மக்கள் பண்ண முடியாது. இதை பண்ணுகிறவர்கள் பணம் படைத்தவர்கள், சட்டம் இயற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை அது பத்திரிகை செய்தியாகி அல்ல சட்டப்படியாக மாட்டிக்கொண்டாலும் அந்த சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியே கொண்டு வரும் அவர்கள் தான். இதுல சாதாரண மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதை தவிர அவர்களுக்கு நேரடியான எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே அவர்கள் தான் காந்தியினுடைய படத்தை மட்டுமல்ல, கடந்த காலத்தில் தியாகம் செய்த அனைத்தருடைய படத்தையும் பயன்படுத்துகிறார் என்பதுதான் முன்னாடி கூடிய பிரச்சனை. ஆகவேதான் நீங்க இப்ப அரசும் பல சட்டங்களை அதற்கு ஏற்ற மாதிரி தான் திருத்துகிறது. சட்டக்கல்லூரி பேராசிரியர் வந்திருக்காரு, ஒரு பெரிய முயற்சி பண்ணாங்க கிரிமினல் சட்டத்துல. இதுக்கு முன்னாடி நான் தப்பு செஞ்சேன்னா காவல்துறை தான் இவர் தப்பு செஞ்சார் நிரூபிக்கணும். ஆனால் என்ன செய்ய முயற்சி செய்கிறார்கள்? தவறு செய்து விட்டால் நான் தப்பு செய்யலன்னு நம்ம நிரூபிக்கணும். நீங்க கேட்டீங்க என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி. ஒண்ணு, நீங்களும் நானும் ஒரே புள்ளிக்கு வரணும். இன்றைக்கு இந்த கொடுமைகளை எதிர்க்கக்கூடியவர்கள் பல புள்ளிகளாக சேர்ந்து கிடைக்கிறார்கள். ஆகவே ஏதாவது ஒரு புள்ளியில் சேர்கிற பொழுதுதான் அந்த மைய புள்ளியில் இருந்தால் அது தகர்க்கப்பட வேண்டும். அந்த புள்ளி சிதறி கிடக்கிறது. அந்த புள்ளிகள் என்பது ஒன்றுபடுத்தப்பட வேண்டும். அந்த மாதிரி இப்ப சில சகோதரி கேட்டாங்க, ஆடை என்பதெல்லாம் பொதுவான கருத்து அல்ல. சில பேர் கலாச்சார பண்பாட்டு மேலாதிக்கத்தை செலுத்தக்கூடியவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். டிரெஸ் தான் காரணம். ஒருத்தர் சொன்னாரு, நீ காயத்ரி மந்திரத்தை சொல்லி இருந்தால் உன்னை அவன் மானபங்கப்படுத்தி இருக்க மாட்டான், பலாத்காரம் செய்திருக்க மாட்டான் என்று சொல்லுவதை விட மோசமான வார்த்தை எதுவும் இருக்க முடியாது. இல்ல அவன் அந்த மேற்கு வங்கத்துக்காரனுக்கு காயத்ரி மந்திரம் என்ன நீங்க புரியாது, எந்த மாநிலத்துக்கு புரியும். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு சிந்தனை. நீங்க எது கவர்ச்சிகரமான உடை என்று விவாதம் நடத்தணும், அது வேற விஷயம். குழந்தைகளை ஏன் பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்குறார்கள்? உடை காரணமா? அது கிராமப்புறத்தில் நடக்கவில்லையா? எல்லா இடங்களிலும் நடக்கிறது. அதற்கு இந்த சமூகத்தினுடைய இன்றைய சூழ்நிலை முக்கியமான காரணம். ஆகவே பிரச்சனைகள் என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த கொடுமைகளை எதிர்த்து எந்த புள்ளியில் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு முக்கியமா நமக்கு முன்னாடி கேள்வி. அந்த புள்ளியை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நல்ல விஷயம். நன்றி.